அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அம்மா கூட பேசுவோம் அப்பா கூட பேசுவோம் அதுக்கு துணை புரியும் உனக்கு நாங்கள் நன்றி பல கூறுவோம் உனக்கு நன்றி பல கூறுவோம் ஜெய் ஹோ இதாங்க பிரசாதம் வந்து வாங்கிக்கங்க அக்கா அந்த லட்டு யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேசாம எனக்கு கூட கடவுளுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் இது என்ன அவங்க வீட்டு சக்கரை பொங்கலா அள்ளி அள்ளி குடுக்கிறதுக்கு போங்க என் வேலையை பார்த்துட்டு என்ன இவன் மரியாதை ஏதோ புது கடை போன் பண்ணலான்னு வந்தேன் மரியாதை இல்லாம பேசுறோம் வேண்டாம் சொன்னா கேளுங்க நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு நினைக்கிறேன் பிரசாதம் வந்து வாங்கிக்கங்க வாங்க சீக்கிரம் வாங்க அடே மோட்டு இங்க இருக்கிற லட்டை பூரா நீ ஒருத்தனே ஆட்டைய போடணும்னு எல்லாரையுமே துரத்தி விட்டியேடா மேல இருக்கிற கடவுளுடைய பிரசாதத்தை நான் மேல தூக்கி போடுறேன் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களே அதை சாப்பிடட்டும் கடவுளே இந்தாங்க கடவுளுடைய மேல இருக்கிற கடவுள் பிரசாதம் என் ஒருத்தனே சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு அது அவருடைய கருணை நான் என்ன பண்ண முடியும் ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் டையா அஸ்கலக்கடி பாலசுந்தரம் என் பெயர் கொய்யா அடிச்சிருச்சு ஹலோ நான் பிளான் பண்ணபடி பந்தோபஸ்துல ரெடியா இருக்கு ராங் நம்பர் இது நீங்க நினைக்கிற மாதிரி இடம் எல்லாம் கிடையாது ஹலோ நம்ம பிளான் பண்ணபடி பந்தோபஸ்து ரெடியா இருக்கு யோ தெரிஞ்சு போன சிடி மாதிரி பழைய மேட்டரை பேசிட்டு இருக்கேன் வெய்யா போனேன் ஏயா திரும்ப போன் பண்ணி உயிரை வாங்குற கடை ஆரம்பிச்சது இருக்க ஒரு பைசா கூட தேரல திருப்பி அதே மேட்டரை பேசிக்கிட்டு இருக்கீங்க பிளான் பண்ணபடி பந்தோபஸ்து எல்லாம் சரியா தான் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க வெரி குட் ஒரு மணி நேரத்துல கார்டனுக்கு பெரிய பேக்கோட வாங்க உங்களுக்கு வேண்டிய 50 லட்சத்தை வாங்கிட்டு போங்க ஜெயஹோ நான் இன்னும் ஒரு மணி நேரத்துல பெரிய பையோட கார்டனுக்கு வந்துடுறேன் நண்பா அந்த போன் எங்க இருந்து வந்தது அது போர்பர்ஸ் கார்டன்ல இருந்து வந்தது அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன் முதல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஏய் மோட்டு போன் அவசரமா புடிங்கி பேசுனியே அப்படி உங்ககிட்ட அவன் என்னதான் சொன்னான் இன்னும் ஒரு மணி நேரத்துல பெரிய பையோட போர்பர்ஸ் கார்டனுக்கு வர சொல்லியிருக்கா நமக்கு 50 லட்சம் ரூபாய் தர போறான் 50 லட்சத்துல 49 லட்சத்துக்கு சமோசாவா சாப்பிட போறேன் ஆஹா யாருங்க நீங்க தாடி எல்லாம் ஷோ பண்ண நேரம் இல்லாம வந்துட்டீங்களா என்னோட பேர் பேட்மேன் என்னோட பேரு பேட்மேன் எல்லாரும் செல்லமா என்ன பிஎம்னு கூப்பிடுவாங்க உங்களோட பேர் என்னடா ரித்திஷ் கணேஷ் சுரேஷ் தினேஷ் இல்லன்னா மகேஷ் பயந்துட்டீங்கல்ல என் பேரு BMW அதாவது பிசினஸ் மேன் இன் தி வேர்ல்ட் எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க பெரிய பை கொண்டாட சொன்னீங்களா இந்தாங்க கொண்டாந்துருக்க 50 லட்சத்தை கொடுங்க பாம் எங்கடா பாமா அப்படின்னா என்ன ஓஹோ டைகர் பாமா காமெடி கிமெடி பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடு இல்லனா பாம்பு கொடு இல்ல அடே மோட்டோ எவ்வளவு பெரிய மேட்டர்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் பாத்தியா சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ற ஓடிக்கிட்டு இருக்கும்போது மனுஷனுக்கு எப்படா யோசனை வரும் நீ ஏதாவது யோசிச்சு பாரு எனக்கு ஒண்ணு வரல நாம 50 லட்சம் ரூபாய் அந்த சிங்கம் இன்ஸ்பெக்டர் கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம் அவர்கிட்டயே நீ பாமா கேட்டு வாங்க அங்க பாரு சிங்கம் வந்துகிட்டு இருக்காரு பிச்சிக்கா மோட்டோ சரி எங்கடா சிங்கம் வராருன்னு சொன்னா ஆளையே காணோம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லையே அவங்க நம்மள துரத்தாம இருக்கிறதுக்காக நான் அப்படி போய் சொன்னேன் நம்மளையே ஏமாத்திட்டு இப்படி தப்பிச்சு ஓடிட்டானுங்களே ஏன் பாஸ் நம்ம இங்க வெட்டியா நிக்கிறதுக்கு பேசாம அந்த ரெண்டு பேரையும் துரத்திக்கிட்டு போனா அவங்கள பிடிச்சிடலாம் இல்லையா பாருங்க சிங்கம் கூட இன்னும் வரவே இல்ல நம்ம போனா சரியா இருக்கும் போலாம் அதோ அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம் சிங்கமா மோட்டு அந்த குள்ள பையன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி இருந்தா சொல்ல அட போடா டேபிளுக்கு மேல எவனோ ஒருத்தன் சமோசா சாப்பிடுறான் பசி உயிர் போகுது அடே 24 மணி நேரமா உனக்கு சாப்பாட பத்தி வேற எதுவுமே தெரியாதா எங்கடா போனானுங்க அவனுங்க
சமோசா அமைதியா இருடா. ஐயோ, நீதான் என்னோட சமோசாவை சாப்பிட்டல்ல, கஞ்சம் இதையாவது எனக்கு குடுடா. என்னது நான் சாப்பிட்டனா? இங்க கீழே யாரோ இருக்காங்க. எங்கடா சமோசாவை காணோம்? ஓடுடா, ஓடு. எங்க இருந்து ஓட சொல்ற ஒண்ணுமே தெரியல. என்கிட்ட இத தப்பிக்க பாக்குறியா? பாஸ் அவங்கள விடாதீங்க பாஸ், காசை கறக்கிற வழியை பாருங்க பாஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஏண்டா உங்க அப்பா வீட்டு பணமா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க? தடி பசங்களா, போடா. ஜட்கா பழத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். எஸ் ஐடி எஸ் ஐ. ஏய் நில்லு. ஏண்டா எஸ் ஆகுறீங்க? இரு யூ ஆகுறேன். இந்த பேட்மேன் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. ஓ மோட்டோ, சீக்கிரம் சீக்கிரம். இப்ப பாரு, 2 சமோசா சாப்பிட்டல. சாப்பிட்ட சமோசா ஜீரணமாயிடுச்சு. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். எவ்வளவு ஓடுனாலும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துட்ட, இல்லைன்னா இந்த துப்பாக்கியோட குண்டுக்கு நீ பலி ஆயிடுவ. ஆனா அதுல குண்டே இல்ல பாஸ், எப்படி அவனை கொல்ல போறீங்க? அவனுக்கு நம்ம கிட்ட வந்துட்டானுங்க. டாக்டரே ஏதாவது பண்ணுப்பா. பேசாம இதுல ஒரு கேப்சூல் எடுத்து போட்டுக்க. ஆஹா, இவ்வளவு வேகமா ஓடுவேன்னு கனவுல கூட நினைக்கல. நம்மளை யாராலையும் நிறுத்த முடியாது. டாக்டரே உருப்படியா ஒன்னே ஒண்ணு உருவாக்குனது இன்னைக்குதான். சூப்பரே. மோட்டோ சீக்கிரமா யோசனை பண்ணி கீழே இறங்குறதுக்கான வழியை பாரு. அத்துலு கொஞ்ச நேரம் இரு, இவனோட சிறிது விளையாடி விட்டு வருகிறேன். யாருகிட்ட நீ? ஐடியா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சிங்கம் சார், சீக்கிரமா எங்களை காப்பாத்துங்க, சீக்கிரம். நீ எங்க இருக்க? சீக்கிரம் சொல்லு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. தட் இஸ் இம்பாசிபிள். சீக்கிரம் சொல்லு, நீ எங்க இருக்க? நான் காப்பாத்துறேன். அப்பா, ஐயோ, இந்தியா மேல சத்தியம், பாரத மாதா மேல சத்தியம், உங்களை விட மாட்டேன். ஏதா இப்படி என்ன நெசுக்கிறீங்க? இறங்குடா, இறங்குங்க. அப்பா, ஏதா என் மேலேயே வந்து ஏறுறீங்க? இவ்வளவு பேரை தாங்கிறதுங்கிறது இம்பாசிபிள், அதாவது சாத்தியமே இல்லை. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. தட் இஸ் இம்பாசிபிள். யார் இது? யார் நான் வண்டியில போகும்போது என் முதுகுல ஏறுறது? நேருக்கு நேரம் வாங்க. ஐயா, அட கடவுளே, முதல்ல டேபிள் அடிச்சாங்க, அப்புறம் தேங்கால அடிக்கிறாங்க. தைரியம் இருந்தா வாங்கடா, இப்ப வாங்க. டாக்டர் ஜட்கா, ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல நான் இவ்வளவு வேகமா ஓட்டதே கிடையாதுப்பா. ஆனா கால் தாப்பா வலிக்குது. சொல்றத கேளு டாக்டரே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓரத நிப்பாட்டுப்பா. ஏய் நிப்பாட்டுன்னு சொல்றல. என்னால இப்ப நிக்கவே முடியாது. அந்த மருந்தோட சக்தி மொத்தமா தீர்ந்தாதான் நம்மளால நிக்க முடியும். 50 லட்சம் ரூபாயில நம்ம வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாமே. டாக்டர் ஜட்கா, எப்படி நிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆஹா, அங்க பாருங்க, போட்டி போயிடுச்சு. இப்படி ஓடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? யோ, நம்ம இந்த பக்கமா ஓடக்கூடாதியா, நம்ம அந்த பக்கமா ஓடணும். போட்டியா நான் தூக்கி போட்டேன். கஜ கஜா தூக்கி போட்டேன். பேக தொலைச்சிட்டியா? அப்ப நாம எதுக்கியா ஓடிக்கிட்டு இருக்கோம்? வா, திரும்ப போய் பேக் எடுத்துட்டு வருவோம். கஜ கஜா, நான் என்ன நிக்க மாட்டேன், நான் சொல்றேன். ஓ மருந்து நிக்க மாட்டேங்குது, பவரும் குறைய மாட்டேங்குது. யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
யார் அவன் மேல கல்ல தூக்கி போட்டது? அது ஒண்ணும் கல் இல்ல பாஸ், நம்மளோட 50 லட்சம் காணாம போச்சு. அந்த சூட்கேஸ் இப்ப கிடைச்சிருச்சு. பாஸ், நீங்க ஆடுறதையும் பாடுறதையும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சிங்கம் எந்த நேரத்துல வேணாலும் இங்கிட்டு வரலாம். பேக நீ என்கிட்ட கூட மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் மேல அவன் கை வைப்பான். அதே கப்பா. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அப்படி இருந்தும் நீங்க எதுக்காக தப்பிக்க நினைச்சீங்க? இப்ப சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? சிங்கம் சார், இவன் தான் பேட்மேன். இவன் நம்ம நகரத்துக்குள்ள வெடிகுண்ட வெடிக்க வைக்க திட்டம் போட்டான் சார். பாம் வாங்குறதுக்காக 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கான் சார். இங்க பாருங்க சார். ஓ, பேட்மேன். உன்னதான் உலகம் பூரா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. மோட்டு பத்லு, இவன் இங்க இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற சக்தியை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதான் நாங்க கண்டுபிடிச்சோம். ஓகே, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். நீங்க பிரமாதமான வேலை செஞ்சீங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இவங்களை திரும்பவும் விட்டுட்டீங்கன்னா இதை விட மோசமான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. எல்லாரையும் தூக்கி உள்ள போடுங்க சார். வெளியில கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஆகாத கடவுளே, உனக்கு நன்றி எப்படி சொல்றதுனே தெரியலமா. ஒரு வழியா இந்த டாக்டர் கொடுத்த மருந்தோட பவர் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன அருமையா இருக்குதுப்பா. இங்க குளு குளுன்னு ஜம்முன்னு இருக்குது. ஆமா டாக்டர் ஜட்கா, நம்ம எங்கப்பா வந்திருக்கிறோம்? ஆஹா, கருமா முடிச்ச டாக்டரே, ஓ மருந்தோட பவரால ஓடி ஓடி நம்ம கடைசியில மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிட்டோமே. யாராவது காப்பாத்துக்கோ.